அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். தினமும் வெவ்வேறு ஆசனங்கள் முதுகு ஸ்ட்ரென்தனிங்காக, கை கால் ஸ்ட்ரென்தனிங்காக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு நல்ல வலுப்பெற, நல்ல ஸ்ட்ரென்தனாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, புஜங்காசனம் அப்படின்ற பயிற்சி, அதுலேயே வேரியேஷன், அதுலேயே வேறு மாதிரி எப்படி பண்ணலாம். நம்ம டெய்லி நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவோம், நிறைய யோகா பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸசைஸையும் ஸ்ட்ரென்தனிங்கையும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். புஜங்காசனம் அப்படின்னு செய்யக்கூடிய இந்த பயிற்சியோட வேரியேஷன் இது. அதையே வேறு மாதிரி பண்ணுறது, அதுதான் வேரியேஷன்னு சொல்கிறோம். புஜங்காசனம்னு சொல்லலாம், இல்லை ஸ்னேக் போஸ்டர்னு சொல்லலாம். எனக்கு முதுகு வலி இருக்குது, இதை நான் செய்யலாமா? இப்போ எனக்கு L3 L4 L5 ப்ராப்ளம் இருக்குது, இதை நான் செய்யலாமா? கண்டிப்பாக செய்யலாம். ரொம்ப வலி இருக்குது, என்னால் கீழே உட்கார முடியல அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்கள் உங்களோட பெட்டு மேலேயே கூட செய்யலாம். ஆனால் ரொம்ப முடியாதவங்க மட்டும்தான், உங்களால் கீழே ஃப்ளோரில் படுக்க முடியும்னா ஃப்ளோரில் படுத்துட்டு செய்கிறது தான் நல்லது. அப்போ தான் உங்களுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். என்னால் கீழே உட்கார முடியாது, ஃப்ளோர்லேயே படுக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பயிற்சியை நீங்கள் பெட்டு மேலேருந்தே கண்டிப்பாக செய்யலாம், தவறில்லை. உங்களுக்கு முதுகு வலி இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, இல்லை உங்களுக்கு முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய டாக்டர்ஸோட அட்வைஸோட இந்த பயிற்சியை கண்டிப்பாக செய்யலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். புஜங்காசனம் அப்படின்றது தலை இப்படி மெதுவாக மேலே தூக்குறது, 10 கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வைக்கிறோம். இதுதான் புஜங்காசனம். இதில் என்ன வேரியேஷன் அப்படின்னா, ஒரு கை பேக்கில் கொண்டு வரணும், ஒரு கை முன்னாடி கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், வலது கையும் இடது காலும் தூக்குறோம், மறுபடியும் கீழே வைக்கிறோம். இந்த மாதிரி தூக்கும்போது சவுண்டை வெளியில் கவுண்ட் பண்ணணும், மூச்சை உள்ள அடக்குவது கூடாது. 1 2 3 4 5 இறக்கலாம். மறுபடியும் இந்த கைகளை பேக்கில் கொண்டு வரணும், இந்த கை இப்படி கொண்டு போகணும், அப்படியே ஆப்போசிட். 1 2 3 4 5 ரிலாக்ஸ். ஒவ்வொரு சைடும் 2 தடவை பண்ணணும். அதுக்கப்புறமா 2 கைகளும் இப்படி வச்சுட்டு தலை மேலே தூக்குறோம், 5 கவுண்ட் பண்ணிவிட்டு கீழே வச்சிருங்க. தலை மேலே தூக்குறோம், சவுண்டாக வெளியில் 1 2 3 4 5 மெதுவாக கீழே. புஜங்காசனம் வேரியேஷன் பயிற்சி நீங்கள் செய்யும்போது மூச்சை உள்ளடக்கி செய்யக்கூடாது. யாரும் ஹெல்ப்பை கூப்பிட்டுட்டு கையை பிடிச்சோ காலை பிடிச்சோ இழுக்கக்கூடாது. உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் இதை செய்யுங்க, அதுதான் முக்கியமே. இதில் ஸ்ட்ரென்தனிங் பயிற்சி செய்யும் போது முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 inch மோர் தேன் வாட் யூ கேன் டூ. புஷ் யுவர் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது என்னால் இன்னைக்கு இவ்வளோ தான் முடியுது அப்படின்னா அதை விட ஒரு படி மேலே போங்க. ஸ்ட்ரென்தனிங் பயிற்சி செய்கிறது அதுக்கு தான். அதனால் கைகளையும் கால்களையும் தூக்கும்போது உங்களால் எந்த அளவுக்கு தூக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு 1 inch மேலே தூக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு மசில்லாம் நல்லா வலுப்பெறும், நல்ல ஸ்ட்ரென்த் ஆவீங்க. வலுவான முதுகெலும்புக்கும் முதுகு வலியே வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பயிற்சி ஒரு சிறந்த பயிற்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.